அனைவருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் கார் வெடிகுண்டு வெடித்ததில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இறந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயத்தோடு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரே ஒரு குறை என்னவென்றால், டாக்டர் என்பவர் உயிரை காப்பாற்றக்கூடியவர். கடவுளுக்கு அடுத்து மிக மிக நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனித ஜென்மம் உண்டு என்றால் அது டாக்டர்கள் தான். தெய்வம் மாதிரி காப்பாற்றினார் அப்படின்பாங்க. அதில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற 5 டாக்டர்கள். நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியல. அவர்களெல்லாம் படித்தவர்கள், எம்பிபிஎஸ் படித்தவர்கள். எம்பிபிஎஸ் என்றால் சாதாரணமானதில்லை. உடம்புடைய அனாட்டமி, உடம்புடைய ஒவ்வொரு பகுதியும் தேர்ந்தெடுத்து இது இந்த மாதிரி பார்ட்டுக்கு இந்த மருந்து, இந்த மாதிரி பார்ட்டுக்கு இந்த மருந்து, இந்த ஆர்கனுக்கு இந்த மருந்து அப்படின்னு பார்த்து படித்தவர்கள். படித்த அவர்களே கூட தங்களுடைய மதவெறியை காட்டுவதற்காக அப்பாவிகளை, உயிர்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய கேள்வி, அது மதம்தானா அல்லது வெறி கூட்டமா என்பதுதான். இந்த கேள்விக்கான பதிலை தயவு செய்து நமக்கு எல்லோரும் அனுப்புங்கள். ஏனென்றால் ஒருவேளை என்னுடைய கருத்தும் தவறாக இருக்கலாம். நான் வானத்திலிருந்து வரவில்லை அல்லவா? என்னுடைய கருத்தும் தவறாக இருக்கலாம். தவறான கருத்து என்றால் அதை நாம் திருத்திக் கொள்வோம். சரியான கருத்து தான் என்றால் மக்கள் மனதிலும் இந்த கேள்விதான் இருக்கிறது என்று பொருளாகிறது. வன்முறை கூட்டத்தை வேரோடு அறுக்க வேண்டும். அதன் அடையாளம் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்திய அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு குடிமகனின் வேண்டுகோளும் இதுதான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.